பஸ்ஸில் கீழே இறங்கி போகிறாரு. அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தெளிவாக கைகள் ரெண்டுமே கீழே இருக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உள்ளூர் கூட்டி கொண்டு போயினோம். வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்ததன் பின்னர் என்ன தீர்ப்பு வழங்கப்பட்ட என்பது தொடர்பாக நான் இன்னும் ஒரு காணொலியில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஓனியாலூர்ந்து சிறைச்சாலை பஸ்ஸில் வந்து வைத்தியரை கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். விதானந்த பஸ் இந்த வழக்கிலே நீண்ட வாத பிரதிவாதங்களுக்கு பின்னர் கற்றறிந்த கௌரவ நீதிவான் அவர்களினால் ரூபாய் 50,000 பெறுமதியான 2 ஆட்புணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ள கடுமையான நிபந்தனையில் ஒருவர் அவருடைய இரத்த உறுத்தாக இருக்க வேண்டும் என வழங்கப்பட்டுள்ளது. மேலும் வைத்தியருடைய நிபந்தனையின் அடிப்படையில் வைத்தியர் பிணையில் விடப்பட்டுள்ளார். தொடர்ந்து இந்த வழக்கானது இந்த மாதம் 21ஆம் தேதிக்கு மீண்டும் அழைக்க தேதியிடப்பட்டிருக்கிறது. நீண்ட வாத பிரதிவாதங்களின் பிறகுதான் பிணையப்படப்பட்டுள்ளார். நீங்கள் உங்களுடைய முகப்புத்தகங்களில் தேவையில்லாத பிரசுரங்களை போட்டீர்களானால் அது அவருக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகவே தயவு செய்து பாதகமான விடயங்களை, குறிப்பாக இந்த விடயம் வெளிவந்தது பின்னர் நீதிமன்றத்தை அவமதிக்கும் விதமாக உங்களுடைய பதிவுகள் அமைந்துள்ளது. தயவு செய்து அவற்றை தவிருங்கள். நீதிமன்றமானது தனக்கு முன்னால் உள்ள வழக்குகளை சாட்சியத்தின் அடிப்படையில் சீர்தூக்கி பார்க்குமே ஒழிய யாரையும் தனிப்பட்ட ரீதியாக பார்ப்பதல்ல. உங்களுடைய முகநூல் பதிவுகள் நீதிமன்றத்தினுடைய செயற்பாடுகளை அவமதிப்பதாக அமைந்துள்ளது. தயவு செய்து அவ்வாறான நடவடிக்கைகளை நிறுத்துமாறு உங்களை நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த விஷயத்துக்காக ஆஜரான எல்லா லாயர்ஸுக்கும் நன்றி. அதே மாதிரி ஐயாக்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்டு இந்த விஷயம் செஞ்சிருந்தாங்க. எல்லாருக்கும் நன்றி. வந்த மக்கள் அதே மாதிரி ஆஜராயிருந்த சட்டத்திறனிகள் அவ்வளவு பேருக்கும் நன்றி சொல்லிக்கொள்றேன். அதை மட்டும் சொல்லிக்கொள்றேன். இதுக்காக நிறைய பேர் காய்ச்சிருந்தீங்க, அவர் வழியே வரணும்னு சொல்லி எல்லாருக்குமே நன்றி. அவ்வளோ சொல்லலாம் உங்களுக்கு நன்றி. நான் இப்போ உள்ள போறேன், என்னை படி எடுத்துருக்கேன். அழைப்பை ஏற்று வந்து ஆதரவு நல்கிய மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்களுக்கும், யாழ்ப்பாணத்திலிருந்து கூட பல பேர் இந்த நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார்கள். அனைவருக்கும் அர்ஜுனா சார்பிலும் அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஒரு புரட்சியை உங்களது தம்பி, உங்களது அண்ணன், உங்களது சொந்தம் உங்களுக்கு ஏற்படுத்தி அந்த அறிவை ஊட்டி உங்களை ஒரு வலிமையுள்ள உணர்வுள்ள ஒரு வீர பரம்பரையாக ஆக்கியிருக்கின்றார். இனிமேல் உங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சூழ்நிலையில் அடக்குமுறைகள் ஏற்படுத்தப்பட்டாலும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் துணிஞ்சு தனியாக அந்த களத்தை நீங்கள் வெற்றி பெற வேண்டும். 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு எங்களுடைய மக்கள் படுகின்ற அவலம் சொல்லும் தரமன்று. எங்களுடைய மக்களின் துயரங்கள், அன்றாட வாழ்வில் ஏற்படும் துயரங்கள் அனைத்தும் களையப்பட வேண்டும். அன்றாட வாழ்வில் எம்மவர்களாலே
எம்மவர்களாலேயே பல மாபியா துறைகளினூடாக அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவர்களுடைய இறமைகள் மறுக்கப்பட்டு இந்த விடயங்கள் எல்லாம் நீங்கள் அனைத்தையும் துணிவாக எதிர்கொள்வதற்கு தம்பி அர்ஜுனா ஒரு முன்மாதிரியாக தனியாக பெருதனியாவில் இருந்து வந்து உங்களுக்காக சிறையிருந்து உங்களுக்கு அந்த துணிவை அந்த தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றார். இனிமேல் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் அர்ஜுனாவாக, ஒவ்வொரு தமிழனும் அர்ஜுனாவாக உங்களுடைய பிரச்சனையை எதிர்கொள்ள நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். சரி, அனைவருக்கும் வணக்கம். நான் அரவிந்த், சரிதானே? டாக்டர் அர்ஜுனாவோட வந்து வைத்தியசாலைக்குள்ள போனது வந்து நான் தான். டாக்டர் அர்ஜுனா என்ன அழைச்சோ ஏதோ செஞ்சலாம் நான் போகல. உங்களுக்கு எல்லா சம்பவங்களும் நீங்க பார்த்துருப்பீங்க. அவர் எதிர்ச்சியா வாரார் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டு தான் வந்து நானும் போயிருந்தேன். நான் மன்னார்ல வந்து இப்போ உங்களை மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் இல்லை அப்படின்றதால எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, நான் போக கிடைச்சது. சரி, அது எல்லாத்தையும் விட்டுருவோம். பட் இந்த சந்தர்ப்பத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டது மாதிரி அவர் சிறைச்சாலைக்கும் வந்து இங்க நடந்த ஒரு பிரச்சனை சம்பந்தமா பேசுறதுக்காக வந்துட்டு அதுக்கு பிறகு அவர் வந்து சிறைச்சாலை 5 நாள் இருந்து ஓட்டி இப்போ மன்னாருக்கு வந்து பிணை கிடைக்குமா இல்லையான்னு நிறைய மக்கள் எதிர்பார்த்தீங்க. நிறைய இடங்கள்ல இருந்தெல்லாம் மக்கள் வந்திருக்கீங்க. எனக்கு தெரியும் நீங்க வந்து நான் கூப்பிட்டோ யார் கூப்பிட்டோ இந்த இடத்துக்கு நீங்க வரல. நீங்க எல்லாரும் டாக்டர் அர்ஜுனா மேல இருக்கக்கூடிய அன்புக்காக தான் இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால இந்த பேர் வந்து எனக்கோ யாருக்கோன்றது இல்லை, டாக்டர் அர்ஜுனாவுக்கானது. அவர் பிறப்பிக்க அந்த அதுன்னு சொல்றது அவர் ஆரம்பிச்ச ஒரு விஷயத்தை உங்களோட பிரேசன் நடக்கூடிய பிள்ளைகள் வரும்போது தட்டி கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க முளைச்சு கொண்டீங்கன்னு சொன்னா நீங்க எல்லாருமே அர்ஜுனாவை மாறிக்கொள்ளலாம்ன்றது தான் நான் சொல்ல வரேன். எனக்கு வந்து கிரெடிட்லாம் எதுவுமே தேவையில்லை. அந்த மனுஷன் வழியே வந்துட்டாரு. இனி உங்களோட பிரேசன் நடக்கிற சின்ன சின்ன பிள்ளைகள் ஆரம்பத்திலேயே நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து கட்டாயமா வந்து உங்களோட பிரேசன்ல கூடிய எதிர்காலத்தில் வந்து பெரிய பெரிய பிள்ளைகளுக்கு கொண்டே சேர்க்காதுன்றதை நான் சொல்லிக் கொள்றேன். இதுக்காக வந்திருந்த எல்லா மக்களுக்கும் மன்னார் மக்கள் சார்பாகவும் டாக்டர் அர்ஜுனா சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்றேன். அதே மாதிரி வந்திருந்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த விஷயத்துல வந்து பேசியிருந்த சட்டத்தரணிகள், அவர் சார்பாக பேசிய சட்டத்தரணிகள் அனைவருக்கும் வந்து நான் இன்னொரு முறை நன்றி கேட்டுக்கொள்றேன். தயவு செய்து இந்த விஷயத்தை இனி பிரச்சனையா போகாம அவர் வந்து சுமூகமா போய் அந்த சிந்துஜா அப்படின்ற தங்கச்சிக்கும் இந்த விஷயம் மூலமாக ஒரு நீதி கிடைக்கணும். இன்னும் இதே மாதிரி பிரச்சனைகள் எங்கேயும் நடக்காம இருக்கணும்ன்றதுக்கு வந்து நான் கேட்டுக்கொள்றேன். நன்றி. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன வந்து இப்போ கைசை சொல்லி நீதிமன்றம் தான் சொல்லியிருக்காங்க. என்னடா நானும் வந்து உள்ளுக்கு போன அத்துமீறி போனது பிள்ளை அப்படின்றதுனால நான் வந்து போலீஸ்ல போயிட்டு வந்து ஒரு வாக்குமூலம் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் வந்து பிணையில வெளியில வரலாம், அதாவது குடும்பத்தினருடைய பிணையில வந்து வெளியில வரலாம் அப்படின்றதான் வந்து இப்ப சொல்லப்பட்ட விஷயமா இருக்குது. இதை தவிர வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இனி வீடியோ செய்யலாம், அதெல்லாம் பிரச்சனை அப்படிலாம் ஒன்று சொல்ல. எனக்கு நான் பிணையில போய் இதுக்குரிய வாக்குமூலத்தை கொடுத்துட்டு வெளியே வரலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி, நன்றி. இவ்வளோ சொல்லலாம். ரைட், நன்றி. மன்னாரில் வைத்தியர்களினுடைய அலட்சிய போக்கினாலே வந்து இறந்த ஒரு 45 நாள் ஆன கைக்குழந்தையின் தாயினுடைய இறப்புக்காக நீதி கேட்டு அவருடைய தாயார் அந்த குழந்தையையும் ஏந்தியவாறு மன்னார் மாவட்ட நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்னாலே வந்து நிற்கின்ற காட்சியை வந்து நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பாருங்கள். சரிம்மா, நீங்கள் வச்சுருங்க. ஒன்றும் எதுங்க சரியில்லை. மன்னாரில் இறந்த 25 வயது தாயின் பிள்ளை அவருடைய அம்மா நிற்கிறாங்க. அழுது கொண்டு அந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்க வேண்டும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு முன்னால் நிற்கிறாங்க. அவங்க இன்னொரு எங்கேயாவது இருக்காங்க. இதை விட என்ன தெரியல. இது ஓகேண்ணா, இது ஓகே.